ஷரீரே ஜர்ஜரீபூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்ஹவீதோயம் வைத்யோ நாராயணோ ஹரிஹி. இந்த சம்சாரத்தில் நாம் மனிதர்களாக பிறக்கக்கூடிய பாக்கியத்தை செய்திருக்கிறோம். விலங்குகளாகவோ தாவரங்களாகவோ பிறந்தால் பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பிருந்திருக்காது. அவன் திருவடிகளை சரணமாக பற்றி மோட்சமடைந்திருக்கவும் முடியாது. அப்படி துன்பம் இல்லாமல் மனித பிறவியை அடைந்திருக்கிறோம். அதுவும் ஆத்திகனாக பகவானிடத்தில் ஆசை உடையவனாக பிறந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த உடல் என்பது நம்மை திரும்ப திரும்ப சம்சாரத்தை நோக்கி இழுக்கத்தான் போகிறது. உலக இன்பங்களில் நம்மை ஈடுபடுத்த முயற்சிக்கும். அதுவும் காலத்தில் இந்த உடல் நன்றாக இருந்தாலும் வயதான பிறகு அது சொல்லும்படிதான் நாம் கேட்க வேண்டி இருக்குமே தவிர நாம் சொல்லும்படி நம்முடைய உடல் ஒத்துழைத்து வருவதே கிடையாது. அதனால் நம்முடைய உடல் இப்படி அழிந்து போய்க் கொண்டிருக்கும் பொழுது அதை தேர வைத்து உடலுக்கு வலிமை கொடுத்து உடலில் இருக்கும் அழுக்குகளையெல்லாம் போக்கி இந்த ஆத்மாவுக்கும் நன்மை கொடுப்பதற்கு ஒரு மருந்து வேண்டும். அந்த மருந்து எது என்று பார்த்தால் அதுதான் ஜான்ஹவி தோயம், கங்கா நதியினுடைய தீர்த்தம்தான் அந்த மருந்து என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. சரீரம் உடை குலைந்து போய் அதனுடைய சிதிலத்தன்மை, அதனுடைய வலிமை அனைத்தையும் இழந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் நாம் தவிக்கும் பொழுது பகவான் நாராயணன் என்கிற ஒரு வைத்தியன் மருத்துவர் இருக்கிறாராம். அந்த மருத்துவர் நமக்கு ஒரு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை கம்பர் தெரிவிக்கிறார் அல்லவா. மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை. திரும்ப திரும்ப சம்சாரத்தில் பிறந்து கொண்டிருக்கிறோமே, இந்த பெரிய நோய்க்கு மருந்து ஸ்ரீ ராமநாமம். அந்த ராமநாமம் எப்படி முக்தியை கொடுக்குமோ அதை போல ஔஷதம் ஜான்ஹவி தோயம், ஜான்ஹவி என்று அழைக்கப்படக்கூடிய கங்கா நதி, அவளுடைய தண்ணீர் தான் இந்த சம்சாரம் என்கிற நோய்க்கு இருக்கக்கூடிய மருந்து என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த கங்கையினுடைய கரையில்தான் பத்ரிகாசிரமம் என்கிற மிக உயர்ந்த திவ்யதேசம் உள்ளது. அதை தரிசிப்பதற்காகத்தான் நாம் தற்போது வந்திருக்கிறோம். வரும் பாதையிலேயே பல இடங்களை தாண்டினோம். பாண்டுகேஸ்வரம், ஹனுமான் சட்டி, இது அனைத்தையும் தாண்டி நாம் பத்ரிக்கு வந்து சேர்ந்தோம் என்றால் அதனுடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர், அதனுடைய பிரதானமான அம்சம் என்பது அலகநந்தா என்கிற உயர்ந்த நதி இந்த இடத்திலே தான் ஓடிக்கொண்டிருக்கிறாள். இதிலிருந்து இன்னும் மேல ரொம்ப தூரம் ஹிமாச்சலத்துக்குள்ள போனோம்னால் அங்கிருந்து தான் இந்த நதி பிரவகித்து வருகிறாள். ஒரு பக்கம் அலகநந்தான்னு பெயர், மற்றொரு பக்கம் பாகீரதி என்கிற நதி கங்கோத்திரியிலிருந்து உற்பத்தியாகி வருகிறாள். இருவரும் போய் தேவப்பிரயாகையில் கலந்து அதற்கு மேலே தான் கங்கா என்கிற பெயரோடு ஓடுகிறார்கள். அப்ப இந்த தலத்துக்கே கங்கை நதியால ஏற்றம் உண்டு. ஒரு நதிக்கரையில் ஒரு புண்ணிய தீர்த்தத்தின் கரையில் இருக்கிறோம் என்றால் அதனுடைய பாவனத்துவம், புனிதமாக்கும் தன்மை நமக்கு மிகவும் உதவப் போகிறது. அப்படித்தான் இந்த ஊரும் கங்கை கரையிலே உள்ளது. கங்கா என்று சொல்லுகிறோமே, அதற்கு பொருள் என்ன என்று பார்த்தால் கமயதி பிராபயதி ஞாபயதி மோக்ஷார்த்திபிகி கம்யதே என்று பொருள் சொல்லப்படுகிறது. அடைவிப்பவள், அறிவிப்பவள் என்று ரெண்டு பொருள்கள் சொல்லப்படுகின்றன. கங்கான்னு சொன்னால் நம்மை மோட்சத்தையே அடைய வைக்கிறாள், அதனால கங்கா. அல்லது மோட்சத்தை நமக்கு அறிவிக்கிறாள். இந்த கங்கையில குளிச்சோம்னால் நம்ம மனதில் இருக்கிற பாபங்கள் எல்லாம் விலகி நம்முடைய அழுக்குகள் எல்லாம் போய் மோட்சத்தை பத்தின சிந்தனை, சிறந்த ஞானம் எழப்போகிறது. அதனால கங்கான்னு பெயர் இல்லையா. மோட்சமடைய ஆசைப்படுபவர்கள் எல்லாம் எங்கிருந்தும் தேடி வந்து கங்கையிலே குளிக்கிறார்கள். அப்ப முமுட்சுக்களாலே அடையப்படுபவள் என்று பொருள். நம் பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்து நீராடுகிறோம். அப்ப முமுட்சுக்களாலே, மோட்சம் ஆசைப்படுபவர்களால வந்து அடையப்படுவதால் கங்கான்னு பெயர். அல்லது அப்படிப்பட்ட மக்களை மோட்சத்தை அடைவிக்கிறாளே, வைகுந்தத்தையே பெற்றுக் கொடுக்கிறாள் பாபங்களை போக்கி, அதனாலும் கங்கா என்று பெயர் உண்டு. இது பிரதானமான பெயர். அதை தவிர விஷ்ணுபதி, ஜான்ஹவி, பாகீரதி, திரிபதகா, பீஷ்மசூஹு, தீர்த்தராஜா, குமாரசூருஹு, கேமவதி, பல பெயர்கள் உள்ளன. ஒரு நதிக்கு இத்தனை பெயர்கள். கங்கான பெயர் காரணம் பார்த்தோம். விஷ்ணுபதி, விஷ்ணுவனுடைய திருவடியிலிருந்து, பாதத்திலிருந்து தோன்றினபடியாலே விஷ்ணுபதி என்று பெயர் உண்டு. ஜான்ஹவி, பகீரதன் கங்கையை கீழே உலகத்துக்கு கொண்டு வந்தான். அதை நேர பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும். போகும் வழியில் ஜன்ஹு என்று ஒரு மகரிஷி இருந்தார். அவருடைய ஆசிரமத்தை கங்கை நதி அடித்து புரட்டி கொண்டு போனாள். அவருக்கு கோபம் ஏற்பட்டு மொத்த கங்கையும் எடுத்து குடிச்சுட்டார்.
உடனே பகீரதனுக்கு பயம் ஏற்பட்டு திரும்ப அவரிடத்துல போய் காலில் விழுந்து பிரார்த்தித்தான். சரின்னு தன்னுடைய காது வழியா நதியை திரும்ப வெளியில விட்டாராம். அவர் உடலுக்குள் சென்று வந்தபடியால் அந்த ரிஷியினுடைய புதல்வி, ஜன்னுவினுடைய புதல்வியானபடியால ஜான்ஹவி என்று கங்கைக்கு பெயர் ஏற்பட்டது. பாகீரதி, பகீரதன் ஆசையா தன்னுடைய பெண் போல பார்த்து பார்த்து உலகத்துக்கு அழைத்து வந்தான். அதனால பாகீரதின்னு பெயர். பீஷ்மசூஹு, பீஷ்மரை பெற்றெடுத்த தாய் கங்கை நதி தானே. அதே போல முருகப்பெருமான் குமாரன், குமாரனை பெற்றெடுத்த தாயும் கங்கா நதிதான். அதனால குமாரசூஹு, பீஷ்மசூஹுன்னு பெயர் உண்டு. தீர்த்தராஜா, புனிதமான நீர்நிலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறாள். ஹைமவதி, ஹிமவான், ஹிமாச்சல பர்வதத்தில் பிறக்கிறபடியால ஹைமவதின்னு பெயர். ஹரசேகரா, ஹரன் சிவபெருமான், சிவபெருமானுடைய தலையில் தங்கி இருக்கிறபடியால் ஹரசேகரான்னு பெயர் உண்டு. அலகநந்தான்னு பெயர் உண்டு. சைலேந்திரஜா, சைலேந்திரம், அதான் ஹிமாச்சல பர்வதம், மலைகளுக்கு தலைவன். அந்த மலைகளுக்கு அரசனான சைலேந்திரனிடத்திலிருந்து பிறந்தவள் சைலஜா, சைலேந்திரஜா என்று ஒரு பெயர் உண்டு. சுரநதி, தேவர்களுடைய நதி என்று பெயர் உண்டு. ஏன்னா கங்கை முதலில் பூலோகத்தில் இருக்கவில்லை, தேவலோகத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு பகீரதன் பிரார்த்தனைக்கு இணங்கத்தான் கீழே இறங்கி வந்தாள். அதனால தேவநதி என்றும் இவளுக்கு பெயர் உண்டு. இந்த கங்கா நதிக்கென்றே சில சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. கங்கையில குளிக்கிறோம்னா இதெல்லாம் நாம நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு 10 பண்புகள், கங்கையினுடைய தண்ணீருக்கு இந்த 10 பண்புகள் உண்டாம். சீதத்துவம், மிகவும் குளிர்ந்தவளாக இருக்கிறாள். நம்ம உடம்புல என்னென்ன வெப்பம், தாபங்கள், கவலைகள் இருக்கின்றனவோ அது அனைத்தையும் போக்கி கொடுக்கிறாள். சுவாதுத்துவம், குடிப்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறாள். ஸ்வச்சத்துவம், தெளிந்த நீராக, மிக துல்லியமா, அதுல கீழே பார்த்தோம்னா நம்ம முகமே கண்ணுல தெரியும், அவ்வளவு தூய்மையானவளாக இருக்கிறாள். அத்தியந்த ருச்சியத்துவம், மிகவும் பார்ப்பதற்கு கவரக்கூடியவள். தள்ளி இருந்து அந்த நதி ஓடி வரதை பார்த்தாலே, அதுவும் சில இடங்கள்லாம் பார்த்தேனால் அந்த காலத்திலிருந்து சாயில் இரோஷன்னு சொல்றாளோ இல்லையோ, கங்கை முன்னாடி ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும் மலைக்கு மேல, அதுல பூமியை அரிச்சு 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 இப்ப கீழே போயிருக்கும். அந்த மலையினுடைய அந்த 2 பக்கத்தையும் பார்த்தேன்னா அப்படியே வரி வரியா அப்படி ஒரு நதி ஓடி அரிச்சு அரிச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அதை போல 2 பக்கம் இப்படி பெரிய கார்ஜ் மாதிரி இருக்கும். நடுவுல அந்த வேலி, பள்ளத்துக்கு நடுவுல கங்கை ஓடிக்கொண்டிருப்பாள். பார்க்கறதுக்கே அவ்வளவு மனோகாரியாக இருக்கிறாள். அது அத்தியந்த ருச்சியத்துவம். பத்தியத்துவம், பத்தியம்னா உடலுக்கு எந்த கெடுதலையும் செய்ய மாட்டாள். இன்னும் சொல்ல போனால் வியாதிகளை போக்கும் தன்மையும் உள்ளது. பத்தியம்னு சொல்றோமோ இல்லையோ, வியாதி போகிற வரைக்கும் பத்திய சாப்பாடுன்னு சொல்றோமே, அதை போல எந்த தீமைகளையும் கொடுக்காமல் உடலை நல்லதாக ஆக்கக்கூடிய தன்மை உண்டு. பாவனத்துவம், நாம செய்திருக்கக்கூடிய அழுக்குகள், பாபங்கள், அதை அனைத்தையும் போக்கிக் கொடுக்கிறாள். மனதில் இருக்கிற தீய எண்ணங்களையும் போக்குகிறாள். பாபஹாரித்துவம், பாபங்களை போக்குகிறாள். திருஷ்ணா மோக துவம்சனத்துவம், நம்ம கிட்ட உலகத்து பொருட்கள்ல எவ்வளவு ஆசை மனசுல வச்சுட்டு இருக்கோம், அந்த ஆசை, தேவையில்லாத உலகப் பொருட்களில் பற்றை அறுத்து வைராக்கியத்தை வளர்த்து கொடுக்கிறாள். தீபனத்துவம், ஒளி பெறச் செருகிறாளாம். கங்கா நதியில ஒருத்தன் குளிச்சானால் அவனுக்கு நல்ல ஒளி ஏற்படுகிறது, உடலிலும் ஒளி ஏற்படும், ஞான ஒளி ஏற்படுகிறது. அதான் பிரக்ஞா தாரித்துவம், ஏற்பட்ட ஞானம், பகவானிடத்துல ஏற்பட்ட ஒரு பக்தி தொடர்ந்து இருப்பதற்கு உதவுகிறாளாம். இப்படி 10 பண்புகள் கங்கா நதிக்கு உள்ளன என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கங்கையின் கரையில் தான் இந்த பெருமான் இருக்கிறார். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் 3ஆம் திருமொழி, 4ஆம் திருமொழி 20 பாசுரங்கள் இந்த பெருமானுக்காக பாடியிருக்கிறார். கொழும் சுடர் சுழன்ற விலங்கலில் இறஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்திரை கொடியின் வெறிவந்து வலந்தரு மணிநீர் கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. இங்க அழகா எப்படி இருக்குன்னா, கொழும் சுடர் சுழன்ற ஒரு வர்ணனை கொடுக்கிறார். கங்கை நதி அப்படியே ஓடி வருகிறதோ இல்லையோ, அது எப்படி இருக்கும்னா, சூரியன் சரியா உதிக்கிற காலத்துல அந்த சூரிய கிரணங்கள் கங்கை மேல படுமா, பட்டா அது நதி போல தெரியாமல் அப்படியே வெள்ளையா ஒரு வெள்ளி ஜரிகையை போட்டு வச்சா எப்படி இருக்கும், அப்படியே வெள்ளியை உருக்கி ஓட விட்டா எப்படி இருக்கும், அதை போல இருக்குமா. அது எப்படி இருக்குன்னால், பகவானுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய ஒரு வெள்ளை கொடி, ஒரு கொடி துணையை எடுத்து இப்படியே பறக்க விட்டோம்னா நல்லா காத்தடிக்கச்சு இப்படி பறக்கும் இல்லையா, அதை போல கங்கை இப்படி ஓடி வருகிறாள். சூரியனிடத்திலிருந்து ஒரு வெற்றி கொடி, வெள்ளை கொடி பறந்து வருவது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே, பதரிகாசிரமம் என்கிற இடத்திலே பகவான் இருக்கிறார். துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளன் எம்பெருமான்.
அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் ஆரவும் வாரி வந்து அணிநீர் மணி கொழித்து இழிந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. அடுத்து கங்கையை பற்றி தெரிவிக்கிறார். இந்த கங்கா நதி அப்படியே இந்த ஹிமாச்சலத்துக்கு மேல அப்சரசுகள் ஊர்வசி, ரம்பா, திலோத்தமா இவர்களெல்லாம் நாட்டியம் ஆடத்துக்காகலாம் வருவாளாம். மேலும் ஸ்வர்க்கத்திலிருந்து ஓடி வருகிறாள் அல்லவா. அப்ப அந்த ரம்பா முதலானவர்களுடைய பட்டு வஸ்திரங்கள், அவர்களுடைய அழகான ஆபரணங்கள், அதையெல்லாம் அடிச்சு புரட்டிட்டு கங்கை வருவாளாம். அதான் சொல்றார், அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும், துகில்னா வஸ்திரம் தானே, அவர்களுடைய துகிலையும் ஆரமும் வாரி வந்து அவருடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அணிநீர் மணி கொழித்து இழிந்த கங்கை, நிறைய முத்துக்கள் மாணிக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பத்ரிகாசிரமத்துல தள்ளுகிறதாம். அப்படிப்பட்ட கங்கையின் கரமேல் பத்ரிகாசிரமத்துல யார் இருக்கிறார்? துணிவு இனி உனக்கு சொல்லுவன் மனமே. மனமே, இனிமே நீ பயப்பட வேண்டாம், உனக்கு உறுதியான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். என்ன விஷயம் தெரியுமா? தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து அமரர் பெருவிசும்பு அருளும் பேரருளாளன் எம்பெருமான். பத்ரிகாசிரத்தில் இருக்கிற பெருமாள் எப்படி தெரியுமா? தன்னுடைய தொண்டர்களுக்கு பிணி ஒழித்து, எத்தனை பாபங்கள் வியாதிகள் என்ன இருந்தாலும் அதை ஒழித்து கொடுக்கிறார். அமரர் பெருவிசும்பு அளிக்கும் மோட்சத்தையே தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அருளாளன், பேரருளாளனான பகவான் இருக்கும் இடம்தான் பத்ரிகாசிரமம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது எழு, அந்த பெருமானை கை தொழுது விடு. ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவனை சேவித்து விட்டாய் என்றால் உனக்கும் வியாதிகள் தீரும், கவலைகள் தீரும், பாபங்கள் போகும், வைகுந்தத்தையே அடையலாம் என்று திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறார். அந்த கங்கையினுடைய கரையில் தான் இந்த அழகான பத்ரிகாசிரமம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் பல பாறைகள், கங்கை நதி ஓடி வரும் பொழுது பல இடங்கள், அதிலேயே நாம் தரிசிக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பஞ்சசிலா என்று தெரிவிப்பார்கள். 5 சிலான கல். சிலான தமிழ்ல சிலை, விக்கிரகம்னு சொல்றோமே, அது அர்த்தம் கிடையாது. ஹிந்தியில சிலான்னு சொன்னா கல் என்றுதான் பொருள். பெரிய பெரிய கற்கள் இந்த இடத்துல இருக்கின்றன. இப்படி கங்கை ஓடி வரக்கூடிய பாதையில் நடுவே நடுவே சில இடங்களிலே கற்கள் இருக்கின்றன. அதை போல்தான் இந்த நீலகண்ட மலைன்னு இருக்கே, அந்த மலை இந்த இடத்துல நின்று இருந்தான். கங்கை வருகிறாள், அலகநந்தா வரும்போது இந்த நீலகண்ட மலையிலே வந்து முட்டுகிறாள். அதை தாண்டி போக முடியவில்லை. அதனால இந்திரன், தேவேந்திரன் தன்னுடைய யானை ஐராவதம்னு வெள்ளை யானை இருக்கே, 4 தந்தங்களை கொண்டது, அந்த யானை அனுப்பி இந்த மலை அப்படியே கொடைஞ்சு 2ஆ பிளந்தானா. அதுதான் 2, நரன்மலை நாராயணன் மலை என்று 2ஆனது. மேற்க இருக்கிறதுக்கு நாராயணன் மலைன்னு பெயர், கிழக்கே இருப்பதற்கு நரன்மலை என்று பெயர். 2த்துக்கு நடுவில் அலகநந்தா ஓடி வருகிறாள். அங்க ஐராவதம் யானை தான் வந்து இந்த பாதையை பிரித்து கொடுத்தது என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். காரணம் தன்னால் கடும்புனல் கயத்த கருவறை பிளவெழு கொத்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. வாரணம் கொணர்ந்த கங்கை, வாரணம்னா யானை, யானை கங்கையை கொண்டு வந்ததானால் ஐராவதம் வந்து இந்த மலையை பிளந்தது. அதனால் தான் நரநாராயணர்களுடைய மலை என்று 2 மலைகள். முதன்மையான நீலகண்ட பர்வதம் என்பதும் இந்த இடத்துல இருக்கிறது. இப்படி இத்தனை இடங்கள் சேர்ந்த ஒரு பெருமை. அப்ப கங்கையினுடைய கரையிலே பத்ரிகாசிரமம் என்கிற ஊரினுடைய பெருமைகள் என்னன்னு பார்த்தோம். அதை போல பத்ரிகாசிரமம் கங்கையினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம். இந்த தலம் முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரங்களுக்குள் ஒன்றன்று, ஆனா ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்களுக்குள் ஒன்று. சில அயோத்தியா, மதுரா இதெல்லாம் முக்தி கொடுக்கும் க்ஷேத்திரம்னு சொல்லப்படுகிறது. அதை போலவே சில க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்தம், பகவானுடைய சிலையை, விக்கிரகத்தை யாரும் செதுக்கவில்லை, தானாக உருவான இடங்கள். ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம், சாலக்கிராமம், நைமிஷாரண்யம், வானமாமலை, புஷ்கரம், பத்ரிகாசிரமம், இந்த 8 இடங்களும் தான் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள். அதிலும் முதன்மையானதாக இந்த க்ஷேத்திரம் இருக்கிறது. அப்போ நம்மால ஏற்படுத்தப்பட்ட விக்கிரகத்தை விட தானாக பகவான் தோன்றின விக்கிரகமானபடியால் ஏற்றம் உண்டு. அப்படிப்பட்ட பத்ரியைத்தான் அடைந்திருக்கிறோம். இனி ஒவ்வொரு இடமாக கோவிலிலே என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றன, பகவான் எப்படி இருக்கிறார் என்று வரும் பகுதிகளில் தரிசிக்கலாம்.